அமெரிக்கா உண்மையிலேயே இவர்களுடைய 10 அம்ச கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளல. பாகிஸ்தான் மூலம் பொய்யான செய்தி சொல்லியிருக்காங்க. இம்மிடியேட்டாக என்ன பண்ணாங்கன்னா லெபனானில் போட்டு அடி நடிச்சிருக்காங்க. வளைகுடாவில் நம்ம இந்தியர்கள் 1 கோடி பேருக்கு மேலே அங்கே இருக்காங்க. அப்போ அங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அடி விழுந்துச்சு அப்படின்னா பாதிக்கப்படுற நம்ம மக்கள். ஹிஸ்புல்லான்ற பேரில் லெபனான் அடிப்போம். ஏன்னா அங்கே ரித்தானியா ரிவர் வந்து அவங்க அது வரைக்கும் கைப்பற்றி ஆகணுன்ற ஒரு வெறியில் இருக்காங்க. இந்த வெறி என்ன நடக்கும் அப்படின்னா இருக்கிறதுலே கேவலமானவங்க இஸ்ரேலுக்காரன் அமெரிக்காரன். ரித்தானியா ரிவர் வந்து கடந்த 30 வருஷத்துக்கு மேலே பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறது வந்து ஹிஸ்புல்லா மேலே காட்டில் இருக்காங்க. போரை நிறுத்தக்கூடாது. அங்கே வந்து இருக்கிற இப்போ மசோபா கம்பெனியை போட்டு தள்ளுங்க, இருக்கிற பெரு தலைவர் பூரா போட்டு தள்ளுங்க, உங்களுக்கு அவ்வளோ இருக்கிற சொத்தை பூரா விற்று உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னது சவுதி அரேபியா. யுஏஇ சொல்லியிருக்கான், நீங்கள் வந்து ஹார்மோஸ் வந்து இன்டர்நேஷனலாக இருக்கணும், திறந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் அங்கே ஈரான் வந்து ட்ரோன் டெக்னாலஜி இருக்கக்கூடாது, மிசைல் டெக்னாலஜி இருக்கக்கூடாது, அப்புறம் என்ரிச்டி இருக்கக்கூடாது. அதுக்கு தானே சார் போர். நேயர்கள் அனைவருக்கும் புதிய சிந்தனையினுடைய ஒரு நேர்காணலுக்காக நாங்கள் இப்போது பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உலக அளவில் தற்போது நடைபெற்றிருக்கும் ஒரு கொதிநிலை அரசியல், இதில் பல விஷயங்கள் ஏற்புடையதாக இருந்தாலும் அதனுடைய தாக்கம் எதுவாக இருக்கும்? உலகளவில் நாம் ஏற்படுகிற எரிபொருள் வீண் விரயம் மட்டுமல்ல, அவற்றால் ஏற்படுகிற விளைவுகளையும் நம்முடைய சர்வதேச பார்வையாளர் தோழர் கசாலி அவர்களோடு முகமுகமாக கதைக்கப் போகிறோம். நிகழ்ச்சியில் எம்மோடு அமர்ந்திருக்கிற திரு கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் வாங்க. வணக்கம் சுஃபியான் சார். வணக்கம். வந்து சேர்ந்து நிறையா பேசுகிறதுல வந்து ஒரு பெரிய அளவுக்கு நம்ம வாசகர்கள் நேயர்களுக்கும் பார்வையாளருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த புதிய சிந்தனையே ஒரு நல்ல சிந்தனை தான். சிந்தனையே புதுசு. ஆமாம். இப்போ மக்களுக்கு இந்த விஷயமா நாம் கொண்டு சேர்க்க போகிறோம். நான் கேள்வியை முன்னாடி இன்ட்ரோ கொடுத்துட்டேன் பாருங்க. ஆமாம். அதிலே நீங்கள் நிறைய பேசலாம். நீங்கள் நிலைமை எப்படி சார் இருக்குது? என்ன நிலைமை கேவலமாக இருக்குன்னு அர்த்தம். உண்மையிலேயே ஏன் வந்து நமக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த பிரச்சனை வந்து நம்ம மக்களுக்கு இந்தியா தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவில் பல இடங்களாக இருக்கட்டும், அல்லது வளைகுடாவாக இருக்கட்டும், அது சார்ந்த யூகே இந்த மாதிரி பல நாடுகளில் ஏன் இவ்வளோ ஆர்வமாக கவனிக்கப்படுது அப்படின்னா, வளைகுடாவில் நம்ம இந்தியர்கள் 1 கோடி பேருக்கு மேலே அங்கே இருக்காங்க. அப்போ அங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அடி விழுந்துச்சு அப்படின்னா பாதிக்கப்படுற நம்ம மக்கள். எப்படி தான் அந்த ரத்த சொந்தம் வந்துடும்ல. இப்போ இதே இது வந்து செஷன்யா அண்ட் ரஷ்யா போர் நடந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு வந்து அது செய்தியாக மட்டும்தான் இருக்கும். செஷன்யா என்னப்பா, அங்கே ரஷ்யாவில் வந்து ஒரு மாகாணம் மாதிரி அங்கே அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, அவ்வளோதான். பல பேருக்கு அது புரியவும் செய்யாது. அதை விளக்கி சொன்னால் கூட அப்படியா சரி அடிக்கிறாங்க. அதனால் நமக்கு வந்து ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. இப்போ இங்கே ஈரான் அடிக்கிறாங்க. ஈரானில் நம்ம இந்தியர்கள் இருக்காங்க, பட் ரொம்ப குறைவு. இதே இது நீங்கள் யுஏஇ, சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், குவைத்து, ஓமான் இதெல்லாம் எடுத்திங்கன்னா இந்தியர் நிறையா இருக்காங்க. அப்போது நம்ம மக்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. அங்கே கிடைக்கக்கூடிய வருமானம் நமக்கு வந்து இந்திய அரசுக்கும் பெரிய அளவுக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்குது. நம்ம இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து வீடுகளுக்கு பெரிய அளவுக்கு வருமானம் வருது. நல்ல விதமாக ஒரு பசி இல்லாமல் நல்ல விதமாக வாழ்கிறதுக்கு அங்கே வேலை செய்யக்கூடிய நம்ம மக்களோட வருமானம் இருக்குல்ல, அது ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ வந்து அங்கே குண்டை போட்டாயின்னு என்ன நடக்கும்? அப்போ குண்டை போடுறதுக்கு யாரெல்லாம் இப்போ இந்த இதில் வந்து முக்கிய காரணத்தை பாகிஸ்தானோட தலைமையில் அது முன் வந்து அவங்க பண்ண விஷயத்தில் ஈரானும் ஒத்துக்கிட்டாங்க, அமெரிக்காவும் ஒத்துக்கிட்டாங்க சீஸ்ஃபயருக்கு. அதை வந்து இஸ்ரேலும் ஒரு நிபந்தனை தவிர ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து என்ன நிபந்தனை முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லான்ற பேரில் லெபனான் அடிப்போம். ஏன்னா அங்கே ரித்தானியா ரிவர் வந்து அவங்க அது வரைக்கும் கைப்பற்றி ஆகணுன்ற ஒரு வெறியில் இருக்காங்க. இந்த வெறி என்ன நடக்கும் அப்படின்னா, எதிர்காலத்தில் மொத்த இஸ்ரேலும் இல்லாமல் போக போகுது. அப்படி இப்போது நீங்கள் சொன்ன காரணம் ஒன்று எப்படின்னா, அமெரிக்கா வந்து ஒரு சமாதான தீர்வுக்கு வர்ற மாதிரி நாளைக்கு பேச்சு வருது. அமெரிக்கா வந்து அந்த பேச்சுவார்த்தையை தாண்டி மொத்த இஸ்ரேலும் இல்லாமல் போகுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம். எப்படி அது எப்படின்னா, இங்கே ஆக்சுவலாக ஈரான் தனிப்பட்ட முறையில் சரி சுற்றி இருக்கவங்க பூரா வந்து விரோதிகளும் துரோகிகளும் இருக்காங்க. அதாவது அரபு மண்டலத்தில் அரபு நாடுகள்
பாகிஸ்தானு இந்த பக்கம் வந்து முன்னாடி ஈராக் இருந்துச்சு. பட் ஈராக் வந்து பெரிய நல்ல விஷயம் என்னென்னா ஈராக் வந்து முழுமையாக ஈரான் பக்கம் சாஞ்சிருக்கு இப்போது. ஈராக் ஓகே, ஈராக்கு ஆனால் ஈராக்கு சாஞ்சா கூட அந்த ஜிசிசி நாடுகள் இருக்காங்க இல்லையா, ஆமாம், இவங்க மாதிரி வந்து வளமாக இல்லை. ஓரளவு இருக்காங்க, வளமாக இல்லை. குவைத் மாதிரியோ சவுதி மாதிரியோ, சவுதியோ யுஏஇ குவைத் அது மாதிரி வந்து ஒரு வளமாக இல்லை, வளம் குறைவாக இருக்குது, வளம் குறைவு. அது போக அங்கே வந்து குழுக்கள் வேறு நிறையா இருக்காங்க. அதாவது இனக்குழுக்கள் இருக்காங்க, அது போராளி குழுக்கள் இருக்காங்க. அப்போ என்னன்னா எந்த ஒரு டெசிஷனும் வந்து அது அங்கே இருக்கிற அரசு வந்து டெசிஷன் எடுத்தாலுமே அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு 2 குழுக்கள் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அவன் இஸ்ரேலுக்காரன் காசு கொடுத்தா அவன் சார்பு அடிப்பான், அமெரிக்கா காசு கொடுத்தா அவன் சார்பு அடிப்பான், சவுதிக்காரன் காசு கொடுத்தா அவன் சார்பு அடிப்பான். அந்த மாதிரி அந்த இனக்குழுக்கள் அங்கே உண்டு. அங்கே பெரிய பிரச்சனையே ஏமனாக இருக்கட்டும் அல்லது சிரியாவாக இருக்கட்டும் ஈராக்காக இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனை. சரி, இப்போ என்னென்னா இந்த இஸ்ரேல் வந்து எதிர்காலத்தில் இல்லாமல் ஆக போகுது அப்படின்னு சொல்ல காரணம் என்னென்னா சுற்றியே பிரச்சனை இருக்குது. அவன் இந்த இதை வந்து கையெழுத்து போட்டாங்க இல்லையா, சீஸ்ஃபயருக்கு 15 நாள் சீஸ்ஃபயருக்கு கையெழுத்து போட்டால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக என்ன பண்ணாங்கன்னா லெபனானில் போட்டு அடி நடிச்சிருக்காங்க. 300 பேருக்கு மேலே டெத்து அப்படின்ற அஃபிஷியல் நியூஸ். அதாவது ஹிஸ்புல்லாவின் பேரால் மக்கள் தான். அவங்க எந்த காலத்தில் வந்து போராளிகள் அவங்க என்ன தைரியசாலிகளா? பூரா வந்து உட்காந்துக்கிட்டு பட்டனை தட்டி வான்வெளியில் ஃபைட்டர் ஜெட்டை அனுப்பிச்சு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தை மாதிரி களத்தில் போய் நின்றா போராடுறாங்க. களத்தில் நின்னா அவ்வளோதான். அவங்க களத்துக்கு உள்ளே போனாங்கல்ல, அந்த இதை கொண்டு அந்த பீரங்கியை கொண்டு போனாங்கல்ல. காசாவிலே உள்ளே போக முடியலையே, காலியில். இவங்க வந்து வீரர்கள் கிடையாது, கோழைகள். இவங்க கோழைகள், அமெரிக்கன் கோழைகள், யாருமே எல்லாம் வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்பி அங்கே போகிறாங்கல்ல, அவங்க கோழைகள். அப்போது அங்கே வந்து போக முடியாது. போட்டால் இது வரைக்கும் வந்து இந்த ரித்தானியா ரிவர் வந்து கடந்த 30 வருஷத்துக்கு மேலே பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறது வந்து ஹிஸ்புல்லா மேலே கார்டில் இருக்காங்க. ரித்தானியா ரிவர் கிடச்சேன்னா அந்த தண்ணி வந்து இவங்களுக்கு பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா அது பாலைவனம் கிட்டத்தட்ட பாலைவன பகுதி தானே இதுவுமே, இஸ்ரேலுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இங்கே நேற்று அடிச்சிருக்காங்க 300 பேருக்கு மேலே. அதை சைனா வந்து கண்டனம் பண்ணியிருக்கான். கண்டனம் என்ன, ஒரு விளக்கெண்ணெய் வெண்ணையை பண்ணுறாங்க. கண்டனம் பண்ணால் என்ன ஆள் அடித்தாங்க. இப்போ இத்தாலி என்ன பண்ணியிருக்கான், இவனுக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்கான். யாருக்கு? அங்கே இத்தாலி இருக்கக்கூடிய இஸ்ரேலோட தூதருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கான். எங்களோட முக்கியமான ஒரு ஆட்கள் இருக்கிற இடத்த லெபனானில் அடித்து கொண்டு இருக்கீங்க, அதுக்கு நீ பதில் சொல்லுங்கள், சம்மன் அனுப்பிச்சிருக்கான். சம்மன் அவன் வந்து உலக அளவில் எதுக்குமே கட்டுப்படாத ஆட்கள் காட்டா மாதிரி இருக்காங்க இஸ்ரேலில். அது வந்து நீங்கள் சம்மன் அனுப்புகிற, நீங்கள் போய் வந்து ஐயா நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ண, இல்லை ஒன்று முறைச்சி பார்த்தேன், இதெல்லாம் என்ன ஆகுது? சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அவன் மேலே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அரசு வாரண்ட்லாம் போட்டாங்க. என்ன ஆச்சு? ஒன்றும் நடக்கலை. அவங்களுக்கு வந்து அவங்க பாஷை என்ன தெரியுமா, இங்கே 300 பேர் கொன்னாங்கன்னா இஸ்ரேலில் 3000 பேர் கொன்னா மட்டும்தான் அது வந்து அவனுக்கு பிடிபடும். இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாஷை. அதாவது எதிரி வந்து நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது எதிரி தீர்மானிக்கிறான். அவன் கையில் வந்து அவன் எப்போவுமே என்ன செய்கிறான்னா, இங்கே வீரர்கள் இருக்கிற இடத்துல விட்டு போட்டு அப்பாவி மக்கள், அன்ஆர்ம்டு பீப்புள், ஆயுதங்கள் இல்லாத நிராயுதபாணி இருக்கிற மக்கள் மேலே அடிக்கிறான்ல. அப்போ இவங்க வந்து அந்த மக்களை போட்டு சாத்தணும்ல, 50,000 பேர் கொண்டோன்னு வரட்டுமே. இப்போ நான் சொல்கிறது வந்து எப்படின்னா இதுக்கு எதிரெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன பாஷை புரியும்? அங்கே இருக்கக்கூடிய மொத்த அங்கே டெல்லவியூ எல்லா நகரத்துலேயும் வந்து இருக்கக்கூடிய மொத்த பள்ளிக்கூடத்தையும் மொத்த ஹாஸ்பிட்டலையும் பூரா தரமட்டமாக்குங்க. எங்கே போவாங்க? அவன் அடிக்கிறான்ல. அப்போ இது ஒரு பக்கம். இங்கே பார்த்தா யுஏஇ நேற்று வந்து லேவன் ஒரு தீவு, அதாவது ஈரானோட லேவன் தீவு. அதில் இது வந்து என்னது மிராஜ் 2009 அப்படின்னு ஒரு ஃபைட்டர் ஜெட்டு. அது வந்து அந்த மொத்த ரீஜன்லேயும் யுஏஇயில் மட்டும்தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து ஃபோட்டோ வீடியோ இப்போ தான் வந்து எல்லாமே கையில் இருக்க ஃபோட்டோ வீடியோ எடுத்து எல்லாம் வெளியே வந்துருச்சு. யுஏஇ கையில் இருக்கக்கூடிய மிராஜை வச்சு 11 பெட்ரோகெமிக்கலில் குண்டு போட்டிருக்காங்க நேற்று யுஏஇ. ஏற்கனவே யுஏஇ வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பில் வந்து பெரிய பில்டிங், துபாயில் எடுத்திங்கன்னா உலக தரம் வாய்ந்த பெரிய பில்டிங், லாங்கஸ்ட் மால், இது பிக்கெஸ்ட் மேன்மேடு ஐலாண்டு, அப்படி எல்லாமே இருக்குது, ஒண்டர்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஆனால் அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன வச்சுருக்காங்க? ஒரு இது கட்டுறோம்னா, இப்போ வீடு கட்டுறோம்னா வீடு இடிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு வானம் தோன்றோம், பில்லர் கட்டுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். சரி, பக்கத்தில் எதிரிகள் இருக்காங்க, அடிக்க வந்தால் என்ன செய்யுது? அதுக்கு வந்து நமக்கு பாதுகாப்பு வேணும்ல. இப்போ துபாய் வந்து எல்லாம் வந்து மணலில் வந்து எல்லாம் போட்டு கட்டி வச்சுட்டாங்க.
அதை வந்து 4 இது மிசைல் விட்டோன்னே ஒரு 10 ட்ரோன் விட்டோன்னே அலறாங்க. திருப்பி தாக்குறதுக்கு அமெரிக்கா கொடுத்த அந்த பேட்ரியாட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் அடிச்சாங்கல்ல. இப்போ ஈரான் அடிக்கும்போது ஈரான் வந்து அவனோட ட்ரோனு மிசைல் விடும்போது அதை ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. பண்ணால் விழுந்த துகள் இருக்குல்ல, சின்ன சின்ன பார்ட்ஸு, அதுலேயே வந்து அவன் அஃபீஷியலாக சொன்னது இது வரைக்கும் 13 பேர் இறந்து போயிருக்காங்க, 220 பேர் வந்து மேலே காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த புர்ஜ் கலிபான்னு ஒன்று இருக்குல்ல, புர்ஜ் கலிஃபா, அந்த புர்ஜ் கலிபாவில் ஏராளமான இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஏராளமான கோலிவுட், ஹாலிவுட், சிறிய படங்கள், தொழிலதிபர்கள், ஆமாம், லட்சுமி மிட்டல் மாதிரி பெரும் பயங்கரமான தொழிலதிபர்கள். அதை ஈரான் இன்னும் கை வைக்காமல் வைக்க மாட்டாங்க. என்னென்னா அது வந்து உலகத்தின் ஒண்டர் அது. ஓ அப்படி. ஆமாம். அதில் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் அமெரிக்கன் இருந்தாங்கன்னா அங்கே அடிச்சிருப்பாங்க. ஓ அமெரிக்கா இல்லை, அது அமெரிக்கா வீரர்கள், அமெரிக்கா சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய கம்பெனி அப்படி இருந்தாலும் அடிச்சிருப்பாங்க. அது அங்கே இல்லை. அங்கே இருந்த அமெரிக்க கம்பெனி இதெல்லாம் இருந்தது வந்து ஒரு 90 மாடி 100 மாடி கட்டடங்கள் நிறையா இருக்கக்கூடிய துபாய் மரீனான்னு ஒரு ஏரியா, அது போக இது பாம் ஜுமேரா அப்படின்னு ஒரு ஏரியா, அதில் வந்து அடித்தாங்க, போட்டாங்க. மற்றபடி மக்கள் வாழ்கிற இடத்துல இது வரைக்கும் அவன் பண்ணலை. ஓ ஈரான் இங்கும் மக்களை வந்து கொலை செய்ய பண்ணலை. ஆனால் இவன் வந்து இப்போ திரும்ப இப்போ யுஏஇ அடித்தான்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அடித்தா நீ என்னடா காலு கீழேருந்து கடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்கல்ல. இப்போ இஸ்ரேல் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ காலு கீழேருந்து கடிச்சேன்னா 4 சாத்துவாங்கல்ல. சாத்துனா இதே மல்டி ஸ்டோரி பில்டிங் வந்து அபுதாபியில் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ அவனோட அந்த B1 கராஜ் தெஹ்ரான் பாலம் இருக்குல்ல, அதை வந்து போட்ட உடனே ஒரு 8 பாலத்தை சொன்னாங்க. அதில் 3 பாலம் வந்து அபுதாபியை இணைக்கிற பாலம். அது இது வரைக்கும் கை வைக்கலை. இப்போ முக்கியமான இடம் என்னென்னா, நிறைய பாயிண்ட்டை சொல்கிறீங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு செய்தி வருது பார்த்தீங்களா, இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபும் ஒரே கருத்தில் இருக்குது. ஆமாம். ஏன் ஈரானை காலி செய்யணுங்கிற கருத்து அது முதலேருந்து இருக்குது அவங்களுக்கு. நியூயார்க் டைம்ஸில் சில வாரங்களுக்கு முன்பு வெளியான கட்டுரை, சில வாரங்களில் 10 நாளைக்கு முன்னாடி, ஓகே, இந்த போரை நிறுத்தக்கூடாதுன்னு அழுத்தம் கடுமையாக கொடுப்பது யாருன்னா சவுதி. நேராக வரல. டொனால்ட் ட்ரம்பை மீட் பண்ணதில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்வே போகிற காட்சி மொட்டை அடிச்சிருக்காரு. ஓகே, அவர் போய் மீட் பண்ணுறார், இந்த போரை நிறுத்தாதீங்க. அது ஏற்கனவே சவுதி சொன்னாங்க, ஆமாம், இந்த போரை நிறுத்தக்கூடாது. அங்கே வந்து இருக்கிற இப்போ மஜ்தபா கம்பெனியை போட்டு தள்ளுங்க, இருக்கிற பெரு தலைவர் பூரா போட்டு தள்ளுங்க, உங்களுக்கு அவ்வளோ இருக்கிற சொத்தை பூரா விற்று உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னது சவுதி அரேபியா, யுஏஇ. சரி, அவங்களால தான் முடியலையே, அமெரிக்காவில் முடியலையே. இல்லை, அமெரிக்கா முடிஞ்சிரும்னு நம்பித்தானே சொல்கிறாங்க. நம்பி அதே மாதிரி இஸ்ரேல் இருக்கான்ல, இஸ்ரேல் வந்து ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்காங்க இப்போ வரைக்கும். சரி, இன்னும் முழுசாக முடியலை. ஏன்னா இப்போ வரைக்கும் இஸ்ரேல்லையும் மக்கள் வாழ்கிற இடத்த தனியால் அடிக்கலை. இன்னும் ராணுவ நிலைகள், பெரிய பெரிய ஆஃபீஸ் அலுவலகங்கள் இதெல்லாம் அடிச்சிருக்காங்க. மொசாத்தினுடைய தலைமை அலுவலகம், ஹைஃபா போன்ற துறைமுகம், இதைத்தான் அடிச்சிருக்காங்க. ட்ரோன் உற்பத்தி செய்கிற மேனுஃபேக்சரிங் ஹப்பு இது, அதுக்கப்புறம் பெட்ரோகெமிக்கல் இதோட அதை தான் அடிச்சிருக்காங்க. இன்னும் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க மேலே இது வரைக்கும் அடிக்கலை. ஆனால் அது வந்து இல்லை, மக்கள் அடிக்காமல் இருக்கிறது ஈரான் பண்ணுற தவறுன்னு நான் சொல்லுவேன் இப்போ. ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரை தன்னுடைய பிரதான நோக்கமே ஆட்களை கொலை செய்வது. ஆமாம், அவன் என்ன அடிக்கிறான், மக்களை வந்து கம்ப்ளீட். இப்போ ஹமாஸ் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் பூரா பொதுமக்கள் அடித்தான். அதான் கர்ப்பிணி பெண்கள், பாவப்பட்ட குழந்தைகள், பிறந்து 1.5 வயசு குழந்தை என்ன சரி, அதெல்லாம் அடித்தாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து இப்போ சாப்பாட்டுக்கு நிற்கிறாங்க, தட்டேந்து நிற்கிறாங்க, அங்கே போய் துப்பாக்கி வச்சு அடிக்கிறாங்க. அவங்க மனிதனே கிடையாது. அப்போ அவங்கள சும்மா விடலாமா? அவங்க வந்து சாதாரண மக்களா? அவ்வளோ பேர் இராணுவர்கள், ஏன்னா இருக்கிற மொத்த மக்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுத்துட்டாங்க. அப்போ அவ்வளோ மக்களை கொல்ல வேண்டாமா? நான் இது சொல்கிற வார்த்தை வந்து தவறுன்னு நினைக்கல நான், ஏன்னா கொல்ல வேண்டாமான்னு சொல்கிறது தவறான வார்த்தை. ஆனால் இந்த இஸ்ரேலில் வந்து இருக்க காட்டாங்கள் இருக்காங்கல்ல, காட்டேரிகள், இரத்த காட்டேரிகள், அவங்கள வந்து இவங்க போட்டு தள்ளனா மட்டும்தான் அந்த ரீஜனில் இஸ்ரேல் வந்து மொத்தத்துக்கு அழிஞ்சால் மட்டும்தான் அந்த பகுதியில் ஓரளவாவது நிம்மதி வரும். அப்புறம் எப்படி பார்த்தாலும் யுஏஇ, சவுதி இந்த மாதிரி ஜிசிசி கண்ட்ரி இருக்காங்கல்ல, அங்கே மன்னராட்சின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் பண்ணுறாங்களா, அவங்க எல்லாம் சோழி முடிஞ்சிடும். அது முடிஞ்சால் மட்டும்தான் அந்த ரீஜனில் ஒழுங்காக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை இதுன்னு அழிச்சிட்டே இருந்தாங்கன்னா சரி. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்து இப்போ ஒரு 10 அம்ச கோரிக்கையை வந்து ஈரான் வந்து பாகிஸ்தான் கையில் கொடுத்து அதை ஃபுல்லாக அக்செப்டர் இல்லை, அப்படியே வெளியே செய்து ரிவீல் பண்ணுறாங்க. அது வந்து சொன்னது பாகிஸ்தான், பொய் சொன்னாங்க. இப்போ இது டீட்டெயில் வந்திருக்கு. நேற்று பாகிஸ்தான் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அமெரிக்காவை போகும்போது அமெரிக்கா என்ன பண்ணிட்டான்னா, இதை பற்றி இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அப்படி குப்பத்தொல்ல போட்டு நாங்கள் சொல்லக்கூடிய என்ன கண்டிஷனை பூரா ஒத்துக்கிட்டால் மட்டும்தான்
நாங்கள் வந்து ஈரானை சும்மா விடுவோம், இல்லைன்னா அது வரைக்கும் நாங்கள் வந்து விட மாட்டோம், ஈரானை போட்டு துவம்சம் பண்ணிடுவோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னதை மறைச்சிட்டு இல்லை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹர்மோஸை திறந்து விட்டு நேற்று நார்மலாக 2 கப்பல் போகிறது 8 கப்பலுக்கு மேலே உள்ளே போய் அமெரிக்கா உண்மையிலேயே இவர்களுடைய 10 கம்ச கோரிக்கை ஏற்றுக்கல. பாகிஸ்தான் மூலம் பொய்யான செய்தி சொல்லியிருக்காங்க. ஹர்மோஸ் க்ளோஸ்ங்கிறது அஃபிஷியலாக வந்துருச்சு. அது அஃபிஷியல் ஷட் டவுன். ஓகே, அது க்ளோஸ்டு வந்துருச்சு. ஷட்டு. ஆமாம். இப்போ மாற்றுப்பாதையில் போனீங்கன்னா அங்கே கன்னிவெடி இருக்குது, போகாதீங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதையில் வந்தீங்கன்னா எங்களோட பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது க்ளோஸ்டு, இப்போதைக்கு க்ளோஸ்டு. அது போக அங்கே நாளைக்கு பேச்சுவார்த்தை வந்து இஸ்லாமாபாத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு வந்து இன்னும் தரவுகள் வரல. ஆனால் எப்படி நாளைக்கு பேச்சுவார்த்தை வந்து வாய்ப்பு இல்லை. ஜேடி வான்ஸ் வராப்பில். ஆமாம், அவர் தான் முக்கியமான ஆள். ஆமாம், ஸ்டீவ் விட்காஃப், ஜெரி குஷ்னர், இந்த 3 தான் இங்கே வந்து. இந்த 3ல் நம்ம வந்து குஷ்னராக இருக்கட்டும் அல்லது ஜேடி வான்ஸ் இல்லை நம்ம. ஆனால் ஆரம்பத்தில் ஸ்டீவ் விட்காஃபை இவங்க விரும்பலை, அவன்கிட்ட பேசி வேலை. ஸ்டீவ் விட்காஃப் வந்து உண்மையிலே ஸ்டீவ் விட்காஃபாக இருக்கட்டும் குஷ்னராக இருக்கட்டும் 2 பேரும் வந்து சைத்தானின் மறு உருவங்கள். வந்து இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் அங்கே அடின்னு சொல்லிட்டு வர்றவங்க. ஆக்சுவலி ஸ்டீவ் விட்காஃபும் ஜெரி குஷ்னரும் தான் ஜேடி வான்ஸ் கூட சேர்ந்து அழுத்தம் கொடுத்ததாகவும் போற நிறுத்த சொன்னதாகவும் தகவல் வந்திருக்கு. அதே டீம் தான் இப்போ வருது. ஆனால் வருதுன்னா பட் வந்தாலும் இங்கே வந்து ஈரான்லேருந்து போகலை, அது க்ளோஸ்டு. ஒரிஜினலாக பார்த்தா இஸ்ரேல் நேற்று இதில் இஸ்ரேல் வர்றாங்க. இப்போ வந்து இஸ்ரேல் வந்து வரல, நாங்கள் இது எங்கள் அந்த கம்ச கோரிக்கை நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க வந்து அடிக்கிறாங்க அங்கே. அப்புறம் இது கோரிக்கையை வந்து ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யுஏஇ சொல்லியிருக்கான். நீங்கள் வந்து ஹர்மோஸ் வந்து இன்டர்நேஷ்னலாக இருக்கணும், திறந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் அங்கே ஈரான் வந்து ட்ரோன் டெக்னாலஜி இருக்கக்கூடாது, மிசைல் டெக்னாலஜி இருக்கக்கூடாது, அப்புறம் என்ரிச்டி இருக்கக்கூடாது. அதுக்கு தானே சார் போர். பின்ன அதுக்கு தானே மறுபடியும் ஒன்றுலேருந்து தலையில் சுற்றி வந்தா இவங்க இருக்கக்கூடாது. இவங்க சொல்கிறாங்கல்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ என்னவா டெவலப் பண்ணியிருக்க? நீ எல்லாம் இருக்க அவன்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. யார்கிட்ட? யுஏஇட்ட. யுஏஇ இல்லை, ஈரான் நினச்சான்னா 1 மணி நேரம் போது யுஏஇ வந்து கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. நான் நினைக்கிறேன் அமெரிக்காட்டேருந்து பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க 3 நாடும். ஆமாம், ஒன்று யுஏஇ, இன்னொன்று சவுதி, இன்னொன்று கத்தர். எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுமா? அது 300 லட்சம் கோடி. அதான் இல்லை, அதுக்கு மேலே 3 ட்ரில்லியனுக்கு மேலே. ஆமாம், அதில் ஆயுதங்கள் வாங்கினது எத்தனை லட்சம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க பல துறைகளில். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இவ்வளோ போர் நடக்க ஒரு கல்லை கூட தூக்கலையே. தூக்க முடியாதுல்ல அவங்களுக்கு. ஏது எல்லாமே தெரியாது போல. எல்லாமே வந்து அமெரிக்கா வந்து அவனுக்கு தளம் கொடுத்துட்டு இவன் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. ஈரான் வந்து அமைதியாக இத்தனை வருஷம் அமைதியாக இருந்த வரைக்கும் இவங்களுக்கு ஓகே. ஈரானை வந்து அவன் அடிக்கும் போது இவன் யார் பக்கம் இருக்குல்ல, நீ வந்து எப்படி இடம் கொடுக்குற? நீ என் வீட்டை வந்து பக்கத்தில் இருந்து அடிக்கிறான், அவனுக்கு இடம் கொடுக்குற. அவன் வந்து ஊர் வந்து தள்ளி இருக்குது, 4 ஊர் தள்ளி இருக்குது. நீ என் பக்கத்தில் இடம் கொடுத்தேன்னா நான் வந்து அவனை எங்கே அடிப்பேன்? 4 ஊர் இங்கே விட்டு போட்டு நான் 4 ஊர் தள்ளியாக போய் அடிப்பேன், பக்கத்து வீட்டில் அடிப்பேன். அப்போ என் வீட்டில் வந்து அடிக்க போச்சு அப்படின்னா உன் வீட்டில் ஏன் இடம் கொடுக்குறவனுக்கு? உன் இடத்துலேருந்து என்ன அடிக்கிறான், யுஏஇலேருந்து அடிக்கிறான், சவுதியிலேருந்து அடிக்கிறான், கத்தார்லேருந்து அடிக்கிறான், ஏன் இடம் கொடுக்குற? நேற்று என்ன வந்துச்சு, கத்தார் வந்து அந்த தளத்தை அமெரிக்கா விட்டு விளக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்து உறுதிப்படுத்தப்படாத செய்தி. அது ஃபேக்கு. நிறைய வர்றதில் நிறைய ஃபேக்கும் வருது, ஃபேக்ட் செக் பண்ண முடியலை நிறைய விஷயங்களை. ஆனாலும் என்னென்னா இன்றைக்கி ஈரான் தனியாக நிற்கிது, சப்போர்ட்டுக்கு வந்து ஈராக் இருக்குது. இந்த பக்கம் பின்னாடி சப்போர்ட்டுக்கு சைனாவும் ரஷ்யாவும் இருக்குது. அவங்க பின்னாடி பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி சைனா என்ன சொல்கிறாங்க, அது கூட ஒரு பின்னாலிருந்து பண்ணுறது. இப்போ உக்ரைன் போர் நடந்துச்சு இல்லையா? ஆமாம், உக்ரைன் போரில் அமெரிக்கா தான் எல்லாம் கொடுத்தாங்க. ஆமாம், அதே மாதிரி யூரோப்பியனும் கொடுத்தாங்க. அவங்க யாரும் டைரெக்டாக பேட்டில் வரல. அது ஒரு ராஜதந்திர யுக்தி தான். ஆனால் அவங்க தான் கொடுக்குறாங்க, எல்லாம் தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக சிஸ்டங்களை கொடுத்த 3 நாடுகள்னு சொல்லப்படுது. ஒன்று வடகொரியா. சம்மந்தம்லாம் அடித்தாங்கல்ல? இல்லை, சம்மந்தம் இல்லாமல் நேராக அமெரிக்கா வந்து நேராக இங்கே அடித்தான். சொல்லாமக்கெல்லாம் அடித்தாங்கல்ல பேச்சுவார்த்தை நடத்தும் போது. நீ எப்படி அடிக்க போச்சுன்னு இவங்க வந்து நின்னாங்கன்னா தான் பிரச்சனை வேறு மாதிரி வரும். ஆரம்பத்தில் வரணும்ல. நாங்கள் வந்து 20 வருஷம் ரஷ்யாவும் ஈரானும் பயங்கரமாக வந்து அப்படி இது போட்டிருக்கோம், இராணுவ ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஒப்பந்தம் போட்டு நாக்கு வலிக்கவா? ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அப்புறம் சைனாவுக்கு வந்து சைனாவை சப்ரஸ் பண்ணுறதுக்காகத்தான் ஈரானை வந்து அடிக்கிறாங்க, ஒடுக்குறது. ஏன்னா சைனாவுக்கு இந்த ஆயில் தேவை. வெனிசுலா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, மதுரா தூக்கிட்டு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஈரான் வந்து அடிக்கணும் அப்படி தான் வர்றாங்க. அப்போ சைனா வரணும்ல. சைனாட்ட படை இல்லையா, எது இல்லை, ஆயுதம் இல்லையா, எது இல்லை. ஒரு சைனா வந்து ஒரு 50,000 பேர் வந்து நிற்கிறாங்க, 1,00,000 பேர் நிற்கிறாங்க, வந்து வர நிற்கிறாங்க. சரி, இப்போ இதெல்லாம் அது என்னென்னா இதெல்லாம் அமெரிக்காவோ இஸ்ரேலோ இன்னும் குளிர் விட்டு போய் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இவங்க தான். நீ அடித்து நல்லா வந்துட்டான் யார்? சைனாவும் ரஷ்யாவும். அப்புறம் இந்த பக்கம் இந்தியா என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் என் தந்தை நாடும்பாங்க, எல்லாம் பேசுவாங்க.
எல்லாமே என்னென்னா அப்புறம் இங்கே இருக்கிற ஜிசிசி கண்ட்ரி அப்படியே ஈரானுக்கு எதிராக இருப்பாங்க. ஆயுதங்கள் அதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் காசு கொடுப்பாங்க, வாங்கி வச்சுருப்பாங்க, இடத்த கொடுப்பாங்க. அப்போது ஈரான் ஒத்த நாடு. அப்புறம் இவன் பாகிஸ்தான் வந்து நான் பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லி துரோகம் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, நம்ம நிகழ்ச்சி இறுதி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம். இன்னொரு முக்கியமான கேள்வி, அவர்களை பார்த்து மத பயங்கரவாதி அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் உண்மையான பயங்கரவாதி யாருன்னா இஸ்ரேல் சொல்கிறான், நாங்கள் தான் மதத்தின்படி நடக்கிறோம், எங்களுக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட வாக்கு இதுதான் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் அது மாதிரிலாம் எதுவும் சொல்கிறதில்ல. இந்த 40 வருஷமாக ஈரான் வந்து எந்த நாட்டையும் ஆக்கிரமிச்சதும் இல்லை. எங்கே அவர்களுக்குள்ள ஈராக்குள்ள போர் நடந்துச்சு. ஈராக்கு தூண்டி விடப்பட்ட போர் யாரு தூண்டி விட்ட? அது இவங்க தான், அமெரிக்கா தான். ஆனா இப்ப அவங்கள சொல்றதுக்கு அவங்க யாரையும், இப்ப இவங்க போய் வெனிசுலாவில் ஆக்கிரமிச்ச மாதிரியோ, ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிச்ச மாதிரியோ, ஈராக்குள்ள குண்டு போட்ட மாதிரியோ, சிரியாவில் பசருல் ஆசாத்தை எதிராக இருக்கிறன்னு சொல்லி பொதுமக்களை சிவிலியனை கொலை பண்ண மாதிரி அவங்க பண்ணல. திருப்பி கேட்டா IS அமைப்புகள் கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் சொல்றேன். இதுல ஈரான் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றேன் நான். ஆனால் ஈரான் மீது இவ்வளோ பெரிய அபாண்டத்தை சொல்லுவாங்க, அடிச்சு போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு ஐயோ ரேப் பண்ணுறான்னு ஒரு பொண்ணை ஒருத்தர் வந்து வல்லுறவு பண்ணிவிட்டு ஐயோ அவன் பண்ணுறான்னு ஒருத்தன் கத்துற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து இருக்கிறதுலே கேவலமானவங்க இஸ்ரேலுக்காரன், அமெரிக்காரன். சரி, இப்போ நிறைவாக ஒரு கேள்வி இந்த எபிசோடில். ஓகே, இப்போ இவ்வளோ நிறைய இருக்குது, இன்னும் அடுத்த எபிசோடில் பேச போகிறோம். ஆனால் இதனுடைய வாட் கைண்ட் ஆஃப் த கான்சிக்வன்சஸ் டுடேஸ் அண்ட் டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துட்டு இவங்க வந்து ஈரான் பிளான் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம இப்போது பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் ஈரான் வந்து தலை வணங்க மாட்டாங்க அப்படிங்கிறதோடு முடிச்சிடுறாங்க. சரி, நம்ம அடுத்த விஷயத்தில் கண்டிப்பாக இன்னும் வேறு தலைப்பில் நிறைய பேசுவோம். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற திரு கசாலி அவர்களுக்கு சார் ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த இதில் கண்டிப்பாக சந்திப்போம் சார். நன்றி.